குருவே துணை. நம் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ திருமண வாழ்க்கை இன்பமானதா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஒரு பொண்ணோ ஆணோ வந்து திருமணம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்க, ஏதாவது நல்லா வாழ்ந்தால் நல்லா வாழ்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை பிரச்சனை வந்துட்டா, ஐயோ இந்த பையனுக்கு நான் கொடுத்து தான் இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்குது, இல்லை இந்த பொண்ணை கட்டி தான் நான் எங்கள் பையன் வந்து கஷ்டப்படுறான், இப்படியெல்லாம் வந்து பெற்றவங்க வந்து சொல்கிறது உண்டு. இது வந்து அந்த பொண்ணை கட்டியோ அல்லது அந்த மாப்பிள்ளைக்கு கொடுத்தோ அந்த மாதிரியெல்லாம் வர்றது கிடையாது. இப்போ அந்த என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ஜாதகத்திலேயே நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம ஜாதகம் லக்னத்தை எடுத்துக்கணும். நீங்கள் லக்னத்துக்கு 2ஆம் இடங்கிறது வந்து குடும்பஸ்தானம், 7ஆம் இடங்கிறது வந்து கணவர் ஸ்தானம், மனைவி ஸ்தானம். அப்போ அந்த 8ஆம் இடங்கிறது மாங்கலி ஸ்தானம். சுக்கிரன் வந்து ஒரு ஆணுக்கு வந்து காரகர், பெண்ணுக்கு வந்து செவ்வாய் தான் காரகர், திருமணத்துக்கு வாழ்க்கைக்கு காரகராக வருவார். அப்போ இந்த 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், ஆணாக இருந்தால் சுக்கிரன், பெண்ணாக இருந்தால் செவ்வாய். இந்த 2ஆம் இடத்துல சுபகிரகம் இருந்து, அதே 7ஆம் இடமும் சுபகிரகம் தொடர்பில் இருந்து, அதே 8ஆம் இடம், 8ஆம் இடத்த அதிபதி வந்து பாவகிரகத்தோடு சேராமல் சுபகிரகத்தில் இருந்து, ஏன்னா அது மாங்கலி ஸ்தானங்கிறது மாங்கலியம் ஸ்தானாதிபதியும் நல்லா இருக்கணும். அப்போ 7ஆம் அதிபதி வந்து மனைவி ஸ்தானம், கணவர் ஸ்தானாதிபதி, அவரும் நல்லா இருக்கணும், சுபகிரக தொடர்பில் இருக்கணும். இல்லைன்னா 1, 4, 7, 10 இருக்கணும். இல்லை அப்படின்னா 1, 5, 9 இருக்கணும். இந்த 7ஆம் அதிபதி இங்கே லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி. இதே 2ஆம் அதிபதி 1, 2லேயே ஆட்சியாக இருக்கணும், இல்லையா இந்த மாதிரி 5, 9 இருக்கணும். இல்லை 1, 4, 7, 10 இந்த 2ஆம் அதிபதி இருக்கணும். அதே மாதிரி 2ஆம் இடம் வந்து சுபகிரகத்தின் தொடர்பில் இருக்கணும். சுபகிரகம் 2ஆம் இடத்துல இருந்தாலும் 7ஆம் இடத்துல சுபகிரகம் இருந்தாலும் திருமண வாழ்க்கை இன்பமான வாழ்க்கை. அப்போ சுபகிரக வரிசையில் யார் யார் வராங்கன்னா, பௌர்ணமி சந்திரன், சுக்கிரன், குரு, இந்த 3 கிரகமும் 2ஆம் இடத்துல இருந்தாலும், இந்த 3 கிரகமும் 7ஆம் இடத்துல இருந்தாலும் இந்த திருமண வாழ்க்கை வந்து இன்பமானதாக இருக்கும். அந்த திருமண வாழ்க்கை இன்பமாக வாழணும் அப்படின்னா, அந்த திருமணம் நடக்கும்போது நம்மளுக்கு வந்து பாவகிரகத்தின் திசை நடக்காமல் இருக்கணும், சுபகிரகத்தின் திசை நடக்கணும். அதே 1, 5, 9 கூடிய திசையோ அல்லது 1, 4, 7, 10 கூடிய திசையோ நடக்கணும். அப்படி நடந்தால் இந்த திருமண வாழ்க்கை வந்து அவங்களுக்கு நல்லா இருக்கும், இன்பமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு இந்த வீடியோ வரும், பார்க்கலாம்.